என்னதான் இந்த நாட்டுல நடக்குது? அங்கங்க கஞ்சா அடிச்சுட்டு ரயில்ல தான் வெட்டுறாங்கன்னு பார்த்தா, ஒரு காலேஜ் நிர்வாகமே, ஒரு காலேஜ்ல வந்து தப்பு பண்ணிட்டா, நார்மலா என்னன்னு பட்டு கரெக்ட்டான ஒரு விசாரிக்கணும். எதுவுமே இல்லாம ஒரு பொண்ணு தப்பு படிச்சுட்டு அந்த மாரி, இந்த மாரி சித்தரிச்சு, ஒரு பொண்ண என்கொயரி கமிஷன் பேர்ல சாகடிச்சு, ஒரு தனிமைப்படுத்தி மொத்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கும்போது, நீ வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க கூடாது. நீ இதுக்கு வரக்கூடாது, அதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே புறக்கணிச்சு, அந்த பொண்ணு கடைசியில மன உளைச்சலுக்கு ஆளாகி போதும்டா சாமின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை விட்டு போற அளவுக்கு ஒரு காலேஜ் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொடுமைப்படுத்திருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கு? இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெருசா அந்த காலேஜ் சிவகாசியில ஒரு காலேஜ் அப்படிதான் வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. அது என்ன காலேஜ்ன்னு பேரே பார்த்தீங்கன்னா, பெருசா நியூஸ் சேனல் எதுவுமே லீக் பண்ணல. அப்படி என்னடா நீங்க ஒரு காலேஜ் பேர மறந்து மறந்து அந்த விஷயம் பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் கூட மூடி மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, அததான் அந்த காலேஜ் பண்ணியிருக்குதா சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த காலேஜில் படிக்கிற பசங்க எல்லாமே சேர்ந்து போராட்டம் பண்ணி, இது கொஞ்சம் கேஸ் இஷ்யூ ஆனதுக்கப்புறம் தான், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேத்துக்கு வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரியுது. ஸோ அப்படி என்னதான் நடந்துச்சு இந்த இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இது வரைக்கும் தெரிஞ்ச டேட்டா பற்றி நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் அனந்த் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு பெரிய காலேஜில் ஏதாவது இஷ்யூ நடந்துச்சுன்னா நமக்கு டக்குன்னு தெரிய வந்துடும். ஓ இந்த காலேஜ் அந்த காலேஜ்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கேயோ இருக்கிற சிவகாசி, அந்த சிவகாசியில் ஒரு இஷ்யூ நடக்கும்போது அந்த விஷயம் எப்போ பெருசாகுதோ அதுவும் பார்த்தா 4 அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல சேர்ந்து போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளியவே தெரிய வருதுன்னா எந்த அளவுக்கு காலேஜோட நிர்வாகம் மூடி மறைக்கிறதுக்கு பக்காவா திட்டம் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இதுல இருந்து பச்சையா தெரியுது. அந்த காலேஜ்ல படிக்கிற சோழராணின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுங்க ஒண்ணுமே பண்ணல. நீங்க நம்ம நினைக்கிற தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இது ஒரு காரணமானு கேட்டீங்கன்னா ஒரு இது கூட கிடையாதுங்க. அது என்ன பண்ணியிருக்குன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்கு. ஸ்டோரினா வந்து பிரைவேட் தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் சூஸ் பண்ணி ஒரு 10 to 20 பீப்புள்ஸ் மட்டும்தான் ஓகேங்களா. எதுக்கு ஒரு ஸ்டோரியை வந்து பப்ளிக்காக போட்டால் நிறைய வேணாம் இஷ்யூ ஆயிருன்னு சொல்லிட்டு தன்னோட படிக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் நமக்கு சேஃபு. ஸோ இவங்கெல்லாம் இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க தெரியுமா. அதுல ஒரு ஸ்டோரி என்ன ஸ்டோரினா, அதே காலேஜ்ல முன்னாள் படிச்ச மணிமாறன் சொல்லிட்டு ஒரு பையன், அந்த பையன் காலேஜ் விட்டு போயிட்டான்னு சொல்றாங்க ஓகேங்களா. அவனோட காலேஜுக்கு அவுட்டர் வெளியே எடுத்த ஒரு செல்ஃபி, ஒரே ஒரு செல்ஃபி தாங்க. அந்த செல்ஃபியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போட்டிருக்கு. அதுவும் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி பார்த்து அதில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் காட்டுற மாதிரி. அவ்வளோதாங்க அந்த பொண்ணு பண்ணுச்சு. பட் இதில் தப்பே கிடையாது. இது என்ன ஆச்சுன்னா, அந்த ஸ்டோரி போட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்டோரியில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா. அதுல ஒரே ஒரு பொண்ணு வந்து அதை வந்து போட்ட ஒரு ஸ்கிரீன் ஷாட் மாதிரி எடுத்து அதே காலேஜ்ல வந்து ஃபியூனா வேலை பார்க்குற ஒருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி ஷேர் பண்ணதுனால அது என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அது காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனை காட்டுறாங்க. பிரின்சிபல் வரைக்கும் இந்த விஷயம் போகுது. பிரின்சிபலுக்கு போனதுக்கப்புறம் பிரின்சிபல் என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணை கொடுத்து வான் பண்ணி இப்பெல்லாம் படிக்கிறது பண்ணக்கூடாது. ஒரு நல்ல ஒரு ஆண் மகன், ஒரு உண்மையிலே வாத்தியார் ஆகலாம். அப்படியே கேட்கணும், வாத்தியாரடே ஒரு வாத்தியார்னா என்ன பண்ணணும், இதெல்லாம் தப்புமா, படிக்கும்போது பணம் வயசு இருக்குமா, லைக் எக்ஸ்ட்ரா பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து வான் பண்ணி இதுதான் பண்ணணும். பட் அந்த பிரின்சிபல் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் கூட்டுவான்னு சொல்லிட்டு என்கொயரி கமிஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு என்கொயரி கமிஷன் வச்சலாமா அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு டார்ச்சருக்கு வந்து அந்த பொண்ணை வந்து உள் பண்ணதுக்காக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, அது மட்டும் இல்லாமல் நிறைய கலை நிகழ்ச்சி காலேஜில் நடக்கிற சம்மன்ஸ் கிளினிக்ஸ் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து அலோவ் பண்ணாமல் இந்த விஷயம் வந்து காலேஜ் ஃபுல்லாக பரவிருச்சு. அந்த பையனை லவ் பண்ணுற வட்டாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு எவ்வளோ ஒரு ரகசியமாக வந்தது, ரகசியமாக பேசி முடிக்க வேண்டிய விஷயத்த காலேஜ் ஃபுல்லாக பேச விடுறது எவ்வளோ ஒரு மோசம் தெரியுங்களா. அதுவும் பிரைவசி. இம்புட்டுக்கும் அந்த பொண்ணு வந்து காலேஜுக்குள்ளே செல்ஃபி எடுக்கல. காலேஜுக்குள்ளே படிக்கிற பசங்க எடுத்தால் தான் தப்பு. அது வெளியே தான் எடுக்குது. வெளியே ஒரு பர்சனல் தலையிடுறதுக்கு எதுக்கு என்ன ரைட்ஸ். எங்கேயும் யாரோட ஒன்று போட்டோ எடுக்கலாம், போடலாம், தப்பு. இதில் தப்பு எதுவுமே கிடையாது. பட் அப்படி இருந்துமே பேரண்ட்ஸை கூப்பிட்டு வான் பண்ணுறது அது இதுன்னு மன உளைச்சலுக்கு ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு வழியே இல்லாமல் தற்கொலை பண்ணி சோழராணின்னு சொல்கிற அந்த பொண்ணு இன்னைக்கு இறந்துச்சு நம்மகிட்ட இல்லை. ஸோ சார் எவ்வளோ ஒரு கேவலம் பார்த்தீங்களா. இது இதுக்கு தற்கொலை பண்ணணுமான்னு அவசியமே இல்லை. என்ன காலேஜ் என்ன கமிட்டி என்ன பண்ணுவாங்க, மிஞ்சி மிஞ்சி போட 3 வருஷங்க. 3 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு அவன் யாரோ நம்ம யாரோ எவ்வளோ அப்படி போயிட்டு இருக்க லைஃப்ல எல்லாத்துக்குமே தற்கொலை தீர்வே இல்லை. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி ப்ளேம் பண்ணியிருக்கானுங்க. ஒரு போட்டோ எடுத்து போட்டது இதுலேயும் கேவலம் என்ன தெரியுங்களா, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நம்புச்சு தெரியுங்களா. அந்த ஸ்க்ரீன் ஷாட் எடுத்தவங்க அவனுக்கு மனச்சாட்சி குற்ற உணர்ச்சின்னு ஒன்று இருக்கும். அவன் குற்ற உணர்ச்சி அவன் நேரம் சாக அடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் செத்துருப்பான். ஆல்மோஸ்ட் அந்த ஒரு தகுதியே இல்லாத ஒரு பர்சன். அது யாரும் அந்த அளவுக்கு லீக் ஆகல. பட் ஸ்டோரியில் உள்ள க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னாலே இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் ஆட் பண்ணுவோம், நமக்கு ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்க இவங்களுக்குலாம் போட்டால் தெரிஞ்சா எந்த விஷயம் கிடையாது, நான் என்னுடைய பர்சனல் கூட நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு பண்ணது சரி. அது கேடுகட்ட ஒரு ஜென்மம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காலேஜுக்கு அனுப்பிடுச்சு. பட் காலேஜுக்கு அறிவு வேணாமா,
ஒரு கமிட்டி, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு பிரின்சிபல் இவங்களுக்குன்னு அறிவே சுத்தமா வேணாமா? ஏன்னா இது ஒரு விஷயமே கிடையாது. நார்மலா வான் பண்ணி விடுறது. பட் பர்சனலா எண்டு டு எண்டு பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை, இது பேச வேண்டிய விஷயமே கிடையாது. பட் அதை பேசி முடிக்க விஷயத்த மொத்த காலேஜுக்கு தெரிஞ்ச பொண்ணை டிவைட் பண்ணி கடைசியில் தற்கொலை பண்ணி எந்த நியூஸுமே வெளியே வரல. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ எல்லாரும் பேசுறாங்க. இன்க்ளூடிங் நான் கூட இப்பதான் பேசுறேன். ஸோ தயவு செய்து ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா எதுக்குமே தற்கொலை வந்து தீர்வே ஆகாதுங்க. இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு என்னதான் சொல்றது, காலேஜ் நோக்கி என்ன சொல்ல, போன உயிரை திருப்பி கொடுத்துருமா? அந்த ஒண்ணுமே இல்லாத சப்பு குப்பை விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னவோ கொலை குற்றம் பண்ண மாதிரி போட்டு அப்படியே அவன் ஒன்றும் எப்படி சொல்றான், அவன் எவ்வளோ இதாக இருப்பான்னு தெரியாது. அங்கே படிச்சவங்க அவங்க ஈகோ ஆஃப் சம்திங் அந்த மாதிரி நினைச்சிட்டு ஒண்ணுமே இல்லாத விஷயத்த கூட பெருசாக்கி பேரண்ட்ஸை கூப்பிட்டு நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராணி அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம இதை பற்றி எல்லாருமே பேசுங்க. தயவுசெய்து முடிஞ்சதும் எல்லாமே பேசணும். பேசிட்டு அந்த காலேஜோட நேம், இப்போ என்னோட வேண்டுகோள் தெரியுமா, அந்த காலேஜ் நேம் வந்து லீக் ஆகணுங்க. அந்த காலேஜ் எந்த காலேஜ் அந்த நேம் லீக் ஆகணும். முடிஞ்ச யாராவது அந்த இஷ்யூக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா காலேஜ் நேம் வந்து கொஞ்சம் இதுக்கு, நான் காலேஜ் நேம் நான் அடுத்த வீடியோவில் நான் முடிஞ்சா நான் சொல்கிறேன். காலேஜோட நேம் ரிலீஸ் ஆகி இந்த காலேஜில் தான் இந்த இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மீடியாவும் பேசணும். பேசினாதான் இதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு அறிவுன்னு ஒன்று வரும். ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்களும் என்ன பண்ணுவானுங்கன்னா அந்த காலேஜில் புதுசாக யாருமே போய் சேர மாட்டாங்க. ஆகா இப்படி நடந்திருக்கு, நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசி அந்த காலேஜ் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக தெரியும் இந்த வந்து காலேஜ் நடந்துச்சான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதுக்கப்புறம் யாரும் புதுசாக போய் சேர மாட்டாங்க. பட் நேமே இந்த அளவுக்கு வரல. சிவகாசியில் உள்ள ஒரு காலேஜ், சிவகாசியில் உள்ள என்ன காலேஜ் எனக்கு தெரியல, நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். பெருசாக அது என்ன காலேஜ் சம்திங் வரல. எல்லாம் அவங்க அந்த காலேஜ் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நேம் வந்து அந்த காலேஜ் சேர்றதுல கம்மி பண்ணணும். அது விட மாட்டாங்க. ஒரு காலேஜ் நேம் வயலாயிரமா மற்ற இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ எனக்கு இதுக்கு மாதிரி என்ன சொல்றேனே தெரியல. நான் கூட எதோ எவன் என்னென்னவோ பண்றாங்க, என்னென்னவோ தப்பு பண்றான். அதே காலேஜில் நான் உண்மையை சொல்கிறேன், அதே காலேஜில் பொறுக்கித்தனமாக சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க தெரியும். சில பசங்க பொறுக்கித்தனமாக சுற்றுவாங்க. பொறுக்கித்தனமான சட்டைகளுக்கு வச்சுட்டு முடி வச்சுட்டு அவங்களெல்லாம் அந்த காலேஜ் நிர்வாகம் வந்து கமிட்டின் பேரில் கண்காணிக்காது வைக்காது ஒன்றுமே பண்ணாது. அவங்க பாட்டுக்கு பொறுக்கி மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. கலாட்டை பண்ணுறது வைக்கிறது எல்லாமே பொறுக்கி மாதிரியே பண்ணிட்டு இருப்பானுங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த கமிட்டியும் கிடையாது, பேரண்ட்ஸ் மீட்டிங் சம்திங் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி அப்பாவை யாராவது சிக்கனா போதும் அவங்கள தான் வச்சுக்கிட்டு நாங்கள் ரூல்ஸை மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. இவங்க இந்த காலேஜே அப்படிதாங்க. ஸோ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அதாவது வந்து கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்கள். இதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. வேற ஏதாவதுன்னா பாவங்க ஒன்றுமே இல்லாத விஷயம். சரி கைஸ்.